இந்த அக்ரகாரத்து வீதியில் உள்ள இவ்வீடும் இங்கு வாழ்ந்த ராமநாத சாஸ்திரியின் நட்பும் தான் அவுல் பக்கீர் ஜைனுலாபிதீன் அப்துல் கலாம் வாழ்க்கை பயணத்தின் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது. அப்துல் கலாம் சாரும் எங்கள் அண்ணாவும் கூட படித்தவங்க. இங்கே 1ஆம் நம்பர் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே 5ஆவது ஸ்கூல், அதுக்கு மேலே கிடையாது. போனால் ராமநாடு தான் போகணும் எஸ்எல்சி படிக்கிறது. அந்த சூழ்நிலை அப்போ எங்கள் அண்ணா வரும் ஒன்றா படித்தாங்க. 5ஆவது வரலையும். அதுக்கப்புறம் அவர் ராமநாடு போயிட்டார். நீங்கள் வந்துட்டு கலாம் அவர்கள் கூட பழகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு? அவங்க வாய்ப்பு உண்டு. அப்போ எல்லாம் நான் சாதாரணமாக தான், எனக்கு அவருக்கும் பேச்சு விட்டு இங்கே வருவார் அடிக்கடி, நான் அவரும் பேசிக்குவோம். வேறு எதுவும் எங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக ஒன்றும் பேச மாட்டேங்கிறா. சும்மா சாதாரணமாக எப்படி இருக்கே என்ன சகதி, அப்பா என்ன விட்றாரு அம்மா என்ன விட்றாரு, இதான் நான் கேட்பேன். வேறு ஒன்றும் ஜாஸ்தி. அவர் வந்து குடியரசுத் தலைவர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவரை மீட் பண்ணி சந்திச்சு? நான் மீட் பண்ணியிருக்கேன், 4-5 வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டெல்லிக்கு அவர் பதவி ஏற்படுகிற பொழுதும் நான் அங்கே இருக்கேன். இவங்க 32 பேரை கூப்பிட்டு போனார் கலாம் சார் இங்கேருந்து. அப்போ எங்கள் அண்ணா எல்லாம் இல்லைங்க, அண்ணா எல்லாம் இறந்துட்டார். நான் தான் போகிறேன். ஸ்பெஷல் கேரேஜ் வச்சு போகணும். அவரோட வண்டியிலே ட்ரெயினில் போயிட்டு நேராக மெட்ராஸில் இறங்கி மெட்ராஸ்லேருந்து டெல்லிக்கு போடுறோம். டெல்லியில் இறங்கி அவர் எங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டார். சாப்பாடு போடலாம் ஏற்பாடு பண்ணிட்டார். அவரோட கெஸ்ட்டாக ஒரு 10 நாள் இருந்தோம். அப்போ அவருக்கு நான் கேது பூர்ணகுமம் சொல்லி ஒரு மரியாதை அதை கொண்டு வரேன். அதை கொண்டு போய் கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு ஒரு வாரம் இருந்துட்டு அவ்வளோதான். அவர் எப்படி பழகுவார்? சாதாரணதாக ஓரளவு தான் பழக்கம். எங்கள் அண்ணா மாதிரி இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு பழக்கம். எங்கள் வீட்டுக்கு வருவார். எங்கள் அப்பா அவங்க அப்பா தான் ரொம்ப தோஸ்து பழக்கம் விடுவார். அதனால இவை அனைத்தையும் அப்துல் கலாம் தான் எழுதிய அக்னி சிறகுகள் நூலில் தெரிவித்துள்ள நிலையில் அந்த நிகழ்வுகளை நினைவு கூறுகிறார் வேங்கட சுப்பிரமணியன் சாஸ்திரி. பத்துக்கொண்டதே என்னை முஸ்லீமாக அடையாளம் காட்டப்பட்டு, அவர் முஸ்லீம் தெரியறதுக்காக வேண்டி தொப்பியோ அது வச்சுட்டு போவார் ஸ்கூலுக்கு. என் வகுப்புக்கு முதல் வகுப்பில் வரிசை ராமநாத சாஸ்திரி அவன் தான் சொல்கிறார். ஏன்னா அப்போ ஒன்றா படித்தால சின்ன பிள்ளைகள். எப்போதும் வகுப்பு வருவேன். முதல் வரிசையில் ராமநாத சாஸ்திரிக்கு பக்கத்தில் தான் என்றுமே உட்காருவேன். அவர் பூணூலும் குடும்பமாக இருப்பார். எப்போதும் எல்லாம் குடும்பி வச்சுருப்பார், பூணூல் போட்டிருப்பார். இவர் முஸ்லீமாக தொப்பி வச்சுட்டு போவார். ராமசாஸ்திரி பக்கத்தில் உட்காந்துருப்பேன், பூணூலும் குடும்பி இருப்பார். ஒரு நாள் பள்ளி ஆசிரியர் ஒரு புதுசாக வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணால் டீனும் அவர் ஒன்றா உட்காரப்படாது, கடாசியில் போய் உட்காரு அப்படின்னு இந்த புதுசாக வந்திருக்க வாத்தியார் சொல்லிட்டார். அது அவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. அது எங்கள் அண்ணாட்ட சொன்னோன்னா அண்ணாவும் ரொம்ப வருத்தப்பட்டார். அதுக்கப்புறம் 2 பேரும் அவள் அப்பாட்டையும் போய் சொல்லிச்சு இந்த சமாச்சாரத்தை. அப்புறம் எங்கள் அப்பாட்டையும் சொன்னாங்க. அப்போ எங்கள் அப்பா கொஞ்சம் செல்வாக்குள்ளவர், பஞ்சாயத்து போர்டில் மெம்பராக இருந்தவர். அவர்கிட்ட சொன்னோடனே அவர் அந்த டீச்சரை கூப்பிட்டு விட்டு, இந்த மாதிரி சரி தப்பு, துவேஷத்தை உண்டாக்கப்படாது, துவேஷம் பண்ணால் தப்பு, ஒன்றும் மன்னிப்பு கேட்டுக்கோ, அப்படி இல்லை இந்த ஊரை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். இல்லை மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் அவர் எப்பவும் போல் அந்த ஃபஸ்ட்டு சீட்லேயே உட்காந்து படிச்சுட்டு இருந்தார். இது அவருடைய பள்ளிக்கூடத்து. அதுக்கப்புறம் எப்பவும் வருவார் போவார். இங்கே அதிகமாக ஜாஸ்தி நேரம் இருப்பார். அவரும் பேசிக்குவாங்க. ஜாஸ்தி ஒன்றும் இருக்காது. வேறு வெளியில் போய் விளையாடலாம் விஷயம். வீட்டுக்கு வருவார், போவார், காஃபி சாப்பிடுவார், டிஃபன் சாப்பிடுவார். வீட்டில் அவரோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டில் எப்படி சகஜமாக பழகுவார்? சகஜமாக பழகுவார், எல்லாரும் பழகுவார். எங்கள் வீட்டு அம்மா எல்லாரும் பழகுவார். அவர் ரொம்ப டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டார். குறிப்பிட்ட டயத்துக்கு பேசிட்டு உடனே போயிடுவார். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். ஒரு கெட்ட பழக்கங்களோ துர்பழக்கங்களோ கிடையாது. ஒரு மாம்சம் கூட சாப்பிட மாட்டார். அதனால் எங்கள் வீட்டில் தாராளமாக சாப்பிடுவார். அவங்க விட்றது நாங்கள் சாப்பிடுவோம். முஸ்லீமாக இல்லை, அவருக்கு தனி சமையல் தனி சாப்பாடு அவங்க வீட்டில் மட்டும். ஏன்னா வெஜிடேரியன் அவர், அதனால் நான் வெஜிடேரியன் இருக்க மாட்டார். அப்படிலாம் வளர்ந்துட்டு இருந்தார். தெய்வ பக்தி இது நல்ல, கீதையை பற்றி நல்லா தெரிஞ்சவர், திருக்குறள் நல்லா படுவார். இந்த மாதிரி இதுலேயும் ஈடுபாடு உண்டு அவருக்கு. நம்ம இந்துவுடைய தத்துவங்களையும் நல்ல சாரத்தை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்வார். அதனால் அதில் என்ன சொல்லுதோ அதோடைய நம்பிக்கையை வளர்க்கணும், ஜனங்களும் அதை பின்பற்றணும். அப்படி வருங்கால சந்ததிகள்லாம் நல்லா இருக்கணும் தான் என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அண்ணாட்ட. அவரும் அதை ஆய்வுப்பார். அதான்
வீட்டுக்கு வந்தா அவரோட உணவு உபசரிப்பு எப்படி இருக்கும் உங்க வீட்டுல வந்து அவர்? நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னா அவருக்கு நம்ம வரவேற்கிறது அதெல்லாம் எப்படி இருக்குங்க? சாதாரண வாப்பா பாப்பா வா பெரிய எழுதியிருக்கார் பாருங்க, அவர்னு சொல்கிறார் பாருங்க, இந்த அளவுக்கு பழகினாங்க. வா போன்னு வா 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 அப்படின்னு பேசுவாங்க. காஃபி டீ பண்ணி எதாவது சாப்பிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு போயிருப்பாங்க. வீட்டுக்கு வந்து அவர் விரும்பி இதுதான் கேட்பாரு, அவர் சாப்பிட்ற உணவு என்ன இங்கே வீட்டுக்கு வந்து சாப்பிட? சாப்பிட இவர் என்ன சாப்பிட்றாரோ தான் சாப்பிடுவார். இட்லி தோசை காலையில் காஃபி அவ்வளோதான். பல நினைவுகளின் அடையாளமாக இருக்கும் இவ்வீட்டில் 11வது இந்திய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவுகள் அழியாத ஒன்றாக இருக்கும். கபீஷ் பாலகிருஷ்ணனுடன் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.